வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்க்ராச். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் 14 பேஜஸ் பிடிஎஃப்ல பார்த்தோம். இந்த பிடிஎஃப்ல ஓவராலாக 42 பேஜஸ் இருக்கும். தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் உள்ள என்டையரா அந்த யூனிட் 5th யூனிட்ல உள்ள கம்ப்ளீட் இயர்ஸ் எல்லாம் நம்ம இந்த ஒன் வீடியோல கவர் பண்ண போறோம். ஏன்னா இயர்ஸ் பேஸ் பண்ணி மேட்ச் த ஃபாலோயிங், குரோனாலஜிக்கல் ஆர்டர் மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இயர்ஸ் நிறைய பேருக்கு ரீகால் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் நீங்கள் ஈஸியாக அப்பப்போ ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் இயர்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்டையர் பிடிஎஃபோட காஸ்ட் வந்து வெரி வெரி மினிமம். இட்ஸ் எ பெய்ட் பிடிஎஃப் ஒன்லி. உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா 7010339400 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பார்ட் 1 வீடியோ நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 கண்டினியூ பண்ணுங்க. தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் தோற்றம் 1854 நிலை ஆணை, 1871 கோர்னிஷ் பரிந்துரை, 1892 ஆதி திராவிட ஜனசபை, 1909 சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம், 1912 சென்னை கூட்டமைப்பு குழு, 1916 தென்னிந்திய மக்கள் சங்கம், 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம், 1917 நீதி கட்சி. அடுத்தது வங்கி எல்லாம் பார்க்கலாம். நிறைய பேங்க்ஸ் எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் தலைநகரம் ரெண்டுமே பார்க்கலாம். ஸோ வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு, அதன் தலைநகரம் 1907 இந்தியன் வங்கி. இதோட ஹெட் குவார்டர்ஸ் தலைமையகம் எங்க இருக்குன்னா சென்னையில. 1937 இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, இதுவுமே சென்னையில இருக்கு. 1914 கரூர் வைசியா பேங்க், கரூர் வைசியா வங்கி இதோட நேம்லயே இருக்கு, கரூர்ல இருக்கு. 1921 சிட்டி யூனியன் வங்கி கும்பகோணத்துல இருக்கு. கும்பகோணம் தான் சிட்டி யூனியன் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ். 1921 லக்ஷ்மி விலாஸ் வங்கி, இது சென்னை தான் இதோட ஹெட் குவார்டர்ஸ். 2007 தமிழ்நாடு மெர்கன்டைஸ் வங்கி, இதோட ஹெட் குவார்டர்ஸ் தூத்துக்குடி. 1976 ஈக்விட்டி சிறு நிதி உதவி வங்கி, இதோட ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில இருக்கு. 1976 பாண்டியன் கிராம வங்கி, இதோட ஹெட் குவார்டர்ஸ் விருதுநகர்ல இருக்கு. 1969 ரெப்கோ வங்கி, இது வந்து சென்னையில இதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. 2006 பல்லவன் கிராம வங்கி, இது சேலம்ல இருக்கு. இந்த பல்லவன் கிராம வங்கியோட டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. 1905 டிஎன்எஸ்சி பேங்க், இதோட ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள தமிழக அரசு நிறுவனங்கள், அதுக்கப்புறம் அதோட தொடங்கிய ஆண்டு இதெல்லாமே பார்க்கலாம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி எல்லாமே கவர்மெண்டே ரன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கம்பெனி இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் அதை எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்க அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். 1949 தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் டிஐஐசி. 1961 தமிழ்நாடு செராமிக் நிறுவனம் டிஏசிஇஎல். 1965 தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் டிட்கோ டிஐடிசிஓ. 1965 சேம் இயர் தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி கழகம் டான்சி. 1970 தமிழ்நாடு சிறு தொழில் மேம்பாட்டு கழகம் சிட்கோ. 1971 தமிழ்நாடு தொழில் அபிவிருத்தி கழகம் சிப்காட். 1974 தமிழ்நாடு சர்க்கரை கழகம் டாஸ்கோ. 1975 தமிழ்நாடு உப்பு நிறுவனம் டாஸ்சிஎல் டிஏஎஸ்சிஎல். 1976 தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனம் டான்சிம் டிஏஎன்சிஎம். 1978 தமிழ்நாடு கனிம நிறுவனம் டாமின். 1978 தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனம் டான் மேக். 1975 தமிழ்நாடு குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் ஐசிடிஎஸ். 1992 தொட்டில் குழந்தை திட்டம். 1992 முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். 2005 பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம். 2006 குழந்தை திருமண தடை சட்டம். 2015 இளஞ்சீரார் நீதி சட்டம். 2016 ஸ்வதார் இல்லங்கள். 1970 முதல் 80 சத்திய அம்மையார் நினைவு அரசு குழந்தைகள் இல்லம், இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 2022 காலை சுற்றுண்டி திட்டம், இது ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க, அது 2022 கொடுத்துருப்பாங்க. 2022 சிற்பி திட்டம். சிற்பியோட எக்ஸ்பென்ஷன் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிவ் பொலிஸ் இனிஷியேட்டிவ்ஸ். தென் நம்ம ஜான் ரஸ்கின் சொல்றத சிறப்பு படைப்புகள், அப்புறம் அதோட ஆண்டு பார்த்துடலாம். நீதி கோட்பாடு 1971, நேர்மையான நீதி 1985, அரசியல் தாராளவியல் 1993, மக்களின் சட்டம் 1993. இது ரெண்டுமே 93 தான் எழுதியிருப்பாங்க. தென் 1833 சென்னை கிறிஸ்துவ கல்லூரி. 1835 மதராஸ் கல்லூரி. 1841 சென்னை மாநில கல்லூரி. 1845 பச்சையப்பாஸ் பள்ளி. 1880 பச்சையப்பன் கல்லூரியா அதை அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. 1826 சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்றோ ஆணைக்கிணங்க பொதுக்கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது.
1835 சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது. 1854 பொது கல்வித்துறை நிறுவப்பட்டு முதல் பொது கல்வி இயக்குனர் DPஐ நியமிக்கப்பட்டார். 1857 சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 1859 கிண்டி பொறியியல் கல்லூரி தொடங்கப்பட்டது. 1910 தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. 1911 பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வு நடைமுறைக்கு வந்தது. பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்களா அந்த சிஸ்டம். 1848 தாம்சன் திட்டம், 1850 ஸ்டான்சி திட்டம், 1854 சார்லஸ் உட்ஸ் அறிக்கை, 1882 ஹண்டர் குழு. இது நாலுமே ரிலேட்டட் டு எஜுகேஷன். தென் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். 1882 பஞ்சாப் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 1884 அலகாபாத் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 1891 சென்னை சட்டக்கல்லூரி. 1948 டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு. 1953 லக்ஷ்மி சுவாமி குழு. 1956 பல்கலைக்கழக மானிய குழு. 1964 முதல் 66 கோத்தாரி குழு. இது எல்லா குழுவுமே ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக போட்டிருப்பாங்க. 1968 தேசிய கல்விக் கொள்கை. 1975 கிராந்தி கிராமிய கல்லூரி. ஆகஸ்ட் 12 தேசிய நூலகர் தினம். மே 22 நூலக தினம். நவம்பர் 14 20 வரை நூலக வார தினம். ஏப்ரல் 23 உலக புத்தக தினம் யுனெஸ்கோவால் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பொது நூலக சட்டம் 1948 கொண்டு வந்திருப்பாங்க. நூலக வேலின் தந்தை யாருன்னா அரங்கநாதன். 1975 அரசு தேர்வுகள் துறை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1976 பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்குநரகம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1987 ஆசிரியர் தேர்வு வாரியம் TRB கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 2013 தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1990 பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்தை சென்னையில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1999 அறிவியல் மற்றும் கோளரங்கம் இது திருச்சியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 2011 டாக்டர் கலைஞர் கருணாநிதி மாவட்ட அறிவியல் மையம் வேலூர்ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 2013 மண்டல அறிவியல் மையம் கோயம்புத்தூர்ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1857 சென்னை பல்கலைக்கழகத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1966 மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1971 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1976 காந்தி கிராமிய கல்லூரியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1978 அண்ணா பல்கலைக்கழகம். 1981 தமிழ் பல்கலைக்கழகம், இது தஞ்சாவூர்ல இருக்கு. 1982 பாரதியார் பல்கலைக்கழகம், இது கோயம்புத்தூர்ல இருக்கு. 1982 பாரதிதாசன் பல்கலைக்கழகம், இது திருச்சியில இருக்கு. 1984 அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம். 1985 அழகப்பா பல்கலைக்கழகம். 1987 டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம். 1988 அவினாசிலிங்கம் பெண்கள் மனையியல் மற்றும் உயர்கல்வி நிலையம். 1989 தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம். 1990 மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். 1966 டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம். 1997 பெரியார் பல்கலைக்கழகம். 2001 தமிழ் இணைய பல்கலைக்கழகம். 2002 திருவள்ளுவர் பல்கலைக்கழகம். 2002 தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம், ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குல்ல அது. 2008 தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம். இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்கள் மொத்தம் 3 இருக்கு. நீலகிரி உயிர்கோள பெட்டகம் 1986 கொண்டு வந்திருப்பாங்க. மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் 1989 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அகஸ்தியர் மலை உயிர்கோள பெட்டகம் 2001 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது யூனிட் 9ல உள்ள இயர்ஸ்ல 2வது வீடியோ. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். மொத்தம் 3 பார்ட்டு. இப்போ நீங்கள் 2 பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. PDF மொத்தம் 42 பேஜ், இப்போ 28 பேஜ் முடிச்சிருக்கோம். ஸோ பேலன்ஸ் உள்ள ஒரு 14 பேஜை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா வீடியோட லென்த் ரொம்ப போச்சுன்னா உங்களாலையும் பார்க்க முடியாது, நோட் பண்ணிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த PDF நீங்கள் எழுதணும்னாலே சாலிடாக உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதோட PDF நீங்கள் வாங்கி வச்சுட்டு அப்பப்போ ரீகால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்க ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த PDF வேணும் அப்படின்னா 7010339400 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த PDF உங்களுக்கு கிடச்சிரும். இந்த பிடிஎஃபோட காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணுறதுல 99% பீப்புள் இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. ஏன்னா அந்த அளவு இந்த பிடிஎஃபோட ரேட் ரொம்ப கம்மி. எல்லாராலையுமே வாங்க முடிகிற ப்ரைஸ் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது போக உங்களுக்கு வேர் டு ஸ்டடியோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ எல்லா சப்ஜெக்டோட வேர் டு ஸ்டடியோட பிடிஎஃபும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். வேர் டு ஸ்டடி வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.